அனைவருக்கும் வணக்கம். நம்ம காஷ்மீரில் பகல்கம் என்ற ஒரு ஏரியாவில் தீவிரவாதி நாய்ங்க அங்கே சுற்றி பார்க்க போனவங்கள 26 பேரை சுட்டு கொண்டு இருக்கானுங்க. இந்த அளவுக்கு ஒரு மதவெறி இனவெறியோடு இருக்கானுங்களே, இவனுங்களெல்லாம் நினைக்கும் போது மொத்த அவனுங்களெல்லாம் கருவு அறுத்தணும். இப்போ அவனுங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தேடி அவனுங்களை கொல்லாமல் நாங்கள் விட மாட்டோன்ற மாதிரி நம்ம பிரதமர் மோடி இப்போ சொல்லியிருக்காரு. அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ண எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி இதுக்கு திருப்பி ஒரு தக்க பதிலடி நாங்கள் கொடுக்காம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தானில் இருக்கிற ஒட்டுமொத்த இருக்கிற எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. டெல்லியில் இருக்கிற எம்பசி கொண்டு மெடிக்கல் விசா, பாகிஸ்தான்லேருந்து வர்ற மெடிக்கல் விசா எல்லாத்தையுமே இப்போ ரத்து பண்ணிட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ சிந்து நதியோட ஒப்பந்தத்தை இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், பல நாடுகள் இப்போ நமக்கு இந்தியாவுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பெரிய தப்புன்ற மாதிரி பாகிஸ்தானுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. பண்ணுறதெல்லாம் அவனுங்க பண்ணிட்டு இப்போ இவ்வளோ கட்டுப்பாடை நாங்கள் போட்டுட்டு நாங்கள் விட மாட்டோம், இனிமே இந்த மாதிரி நாங்கள் விட மாட்டோம் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியர்கள் இப்போ பாகிஸ்தானில் இருக்க ஒரு சில இந்தியர்களை இருக்கட்டும் அவங்கள எல்லாரையும் நாங்கள் ஊருக்கு அனுப்புவோம், ஒரு சிலதை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா பாகிஸ்தானில் இருக்கிற இப்போ இந்தியா எம்பசியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இவங்க முடிவு வந்துட்டாங்க. இது முதல் தடவை கிடையாது. 2000 இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவனுங்க 10 அட்டாக் பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க தான் நம்மகிட்ட போரில் தோற்று தனி நாடாக பிரிஞ்சு போயிட்டானுங்க. போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இவனுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு திருப்பி நம்ம பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்காரு. இப்போ நடந்த இந்த அட்டாக்லேயே 2 பேர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்தவங்கன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த டூரிஸ்ட் ஆளுங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் பண்ண இந்த டேஷ் நாய்ங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவோட மிலிட்ரி உடையில தான் இருந்திருக்காங்க. அதனால மோஸ்ட்லி கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவனுங்க அங்கே கொல்லும் போது ஒவ்வொருத்தவங்களையும் கேட்டு வேற பண்ணியிருக்காங்க, நீ முஸ்லீமா ஹிந்துவான்ற மாதிரி கேட்டு. எவ்வளோ ஒரு மதவெறி பார்த்தீங்களா. ஆனால் அங்கே காப்பாற்றினதும் ஒரு முஸ்லீம் தான், அது இந்தியாவை சேர்ந்த ஒரு முஸ்லீம். இப்போ நம்ம இந்தியா கொடுக்குற பதிலடியில் இவனுங்க இந்த தீவிரவாதி இயக்கம் அப்படின்றத நினச்சி கூட பார்க்க மாட்டானுங்க. நம்ம நாட்டிலையும் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருமே இருக்கும். ஆனால் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும் பாருங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணால் இதில் பாதிக்கப்படுறது அந்த மக்கள் தான். ஆனால் இவங்க பண்ணுறதுக்கு அந்த மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணி பிரச்சனைக்கு மட்டும் இந்தியா கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இறக்கம் இருக்குது. இனிமேல் பாருங்களா, ஏதாவது இனிமேல் இவனுங்க தொட்டானுங்கன்னா ஆனால் செத்தானுங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதை வச்சு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில். இது பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமே கிடையாது. இது நம்ம நாட்டுக்கு நடந்த ஒரு கொடூரம். இதை வச்சு தயவு செய்து யாரும் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. நம்ம எல்லாம் இந்தியன்ஸுன்ற ஒற்றுமையை இதில் தான் காட்டணும். ஜெய்ஹிந்த்.